Hi guys, welcome back to another video. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புது பிராண்ட வந்து உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். பிராண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அதனால வந்து அஜித் வந்து ட்ரீட் வைக்க போறாப்ல. செஃப் டிக்கா கடாய் காஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஊத்ரா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாங்க சாப்பாடு செய்யறது சாப்பிடுறது அப்புறம் அந்த vlogs தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க போலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுல அப்படியே பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருக்காப்ல. பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து இது பண்ணறாப்ல. இங்க பாருங்க இது மசாலா போடுங்க. 2 notes of பிரியாணி இலை. நோட்ஸ் சொல்றா லைட்டா பட்டை லவங்கம் பட்டெல்லாம் அவங்க லைட்டா போடுங்க. ஏலக்காய் பட்டைஸ் பாத்தீங்கன்னா டிக்கா தான் வந்து நம்மளுக்கு நீ சமையல் செஞ்சு ஒரு நல்ல சாப்பாடு தர போறாப்ல. இப்பதான் கடல்ல இறங்குறாப்ல டிக்கா. பச்சை மிளகாய் காட்டுங்க முழுசா கட் பண்ணி அடுத்து வெங்காயம் அடுத்து வெங்காயம் ஒயிட் தான் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு நெல்லிக்காய் பறித்தல் பாருங்க எல்லாரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு வீடியோல. ஏன்னா நாங்களே கிராமத்துல தான் இருக்கிறோம். ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் விளைவிச்ச இயற்கை விவசாயம். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா வந்துக்குதா. இங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், இது வந்து காராமணி, இது வந்து அவரைக்காய். இயற்கை விவசாயத்துக்கான காரணம் வந்து அஜித். ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நம்ம அஜித் பண்றாப்புல. அதாங்க நின்னுக்கிறோம். பாத்தீங்கன்னா கறி வந்து வந்துட்டு இருக்குது. என்ன கறின்னு பாத்தீங்கன்னா மாட்டு கறி. இது வந்து பீஃப் பிரியாணி. இது எப்படி வந்துக்குது நம்ம சும்மா டெஸ்டிங் போடலாம். பீஃப் வந்து ஆல்ரெடி வேக வச்சுக்கிறோம். எப்படி டேஸ்ட் பண்ணி போகலாம். சூப்லேயே பங்கமாக இருக்கும் பீஃபு. அம்மா சாப்பிட்டா இது கறியில் போட்டு செஞ்சோம்னா சும்மா ஒரு பிடிக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சமா கலர் வருது, இன்னும் நல்லா வதங்கணும். அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்துட்டு வாசனை லைட்டாக வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ கிடையாது? 2 கிலோ பீஃப், 2 கிலோ இந்தியன் கேட். பாத்தீங்கன்னா 2 கிலோ கறி, 2 கிலோ பாஸ்மதி ரைஸ். டொமேட்டோ போடும்பா. டொமேட்டோ போடுறாங்களா? அடுத்ததாக டொமேட்டோ. டேய் இவனை ஜூம் பண்ணு. ஜூம் பண்ணு. டொமேட்டோ ஜூம் பண்ணு. டொமேட்டோ உயிரை கொடுத்து நம்ம செஃப் டிக்கா வேலை செஞ்சுக்கிறாப்புல. சீனாவை எடுத்து ஆப்பிள் அப்படியே பரப்பரன்னு தூவி விட்டு அப்புறம் இதுல சோகம் என்னன்னா சாப்பிட சாப்பிட முடியாது. வந்து இப்போ ஒரு மாசம் விரதத்துல கட்டுப்பாடு இல்ல ஒரு மாசம் குஸ்கா மட்டும் சாப்பிடலாமா வேணாம்னு யோசிச்சுக்கிறான். பத்தமா அதிகம் சாப்பிட மாட்டான். இப்போ வந்து வீடியோ கண்டினியூ ஆகும். சாப்பிடுறோம்னா இல்லைன்னா ஃபியூச்சர்ல பாருங்க. ட்ரெயின் வந்து இங்க சூப் குடிக்கலாம்னு சொல்லிட்டு சூப் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மெயின் கை இப்போதான் போட போறோம். மெயின் கை பீஃப்ன்றீங்க. கொடுங்க அது கொடுங்க. கலக்கிற ஒரு கலக்கு மெயின் கறி பார்த்து சிந்தாம போடுங்க. பாருங்க எலும்பெல்லாம் அரிஞ்சே வந்திருக்கு. இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்மாலா போட்டு வந்துக்கிறீங்களே. இங்க பாருங்க இரு இங்க பாருங்க கறிய கலகலன்னு கீழே நாங்க யாருக்கும் பிராண்ட் பண்ணல. செஃப் சோமு வந்து பாத்தீங்கன்னா சூப் இறங்கிக்கிறாப்புல. அப்படியே தெரியும் உங்களுக்கு. அங்க வந்து லெமன் செடி இருக்குது, இங்க முருங்காய் மரம் இருக்குது, இங்க பாருங்க இங்க குவாக்காய் மரம் இருக்குது, அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் இருக்குது. நாங்க வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்றவங்க நாங்க. கறி பாருங்க
மசாலா போட்டு சும்மா அருமையாக இருந்துக்குது. மசாலா வந்து அந்த கறி டெக்ஸ்டர்ல வந்து நல்லா உட்காந்துருக்குது. இப்போ நம்ம வந்து தண்ணி கிண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சோம்னா கதம் சூப் ஊற்றுறாப்புல. ஏன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பங்கமாக இருக்கும் அந்த கறியோட டேஸ்ட்டு. வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுறா. அப்படி சொல்லட்டுமா? டைலாக் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால கட் பண்ணிட்டுறாப்புல பையன். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இரு நான் அந்த டைலாக் சொல்கிறேன். சூப் வந்து சும்மா சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன் சொல்கிறது. ஃபோக்கஸ் ஆகல. ஏய் போடா. சூப் வந்து எல்லாரும் குஷ்ணுக்குறானு எனக்கு தராம, ஏன்னா வந்து நான் சாப்பிட விடான்னு சொல்லிட்டு. பிராண்டெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அனதர் ஐட்டம் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. முட்டை ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சோறு இங்கே தான் இருக்குது. ஏதோ ஊர்னுக்குது நல்லா. வந்து தண்ணி ஊற்றிட்டு மக்களுக்கு தேவையான இது வந்து தண்ணி. இதில் வந்து 2 வந்தது. அப்புறம் 4 ஊற்றணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம், இங்கே வந்து சப்போட்டா, முருங்கை மரம். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போமோகிரானட், மாதுளப்பழம், புளி மரம், அங்கே சொல்லி செடி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது என்ன தெரியும்? மருதாணி. இது வந்து மருதாணி. இது வந்து மல்லி செடி. அவ்வளோதான். இந்த மாதிரி எம்பிபி பாய்ஸ் வந்து எல்லா வீட்லயும் வந்து செடி வளரும். அதே போல வந்து நீங்களும் எல்லாரும் செடி வளர்க்கலாம். கலக்கி டேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்பதான் வந்து இந்த வெறுகு பாத்துக்கிறான். அவன் வந்து வெறுகு அது இல்ல, இவ்வளவு நேரமா இங்கதான். இப்பதான் மாஸ்ல இருந்து வந்தியா தலைவா? அவன் காது பத்தி உனக்கு தெரியும்ல? என்ன தெரியும் காது பத்தி? மாஸ்ல தானே வந்துக்கிறான். அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிறான். மாஸ்க் பண்ணிட்டு வந்துக்கிறான். ஆமா டே, இவன் பாரு மாஸ்ல தான் வந்துக்கிறேன். சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ்க் பண்ணிட்டு வந்துக்கிறேன். மேனிய சர்ச்சுக்கு போயிட்டு டேய் அந்த மாஸ்க்கு மாஸ்க் பண்ணுவாங்க. டேய் வசூல் தானே இந்த மாஸ்க் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேல பண்றாங்க. நமாஸ் மாஸ் எங்க எங்க பாத்தீங்களா? நமாஸ் மாஸ் வேற ஒரே பொண்ணு போய் தமாஸ். ஓகே கைத்தட்டி எல்லாம் கைத்தட்டி ஆரம்பம் பண்ணுங்க. எல்லாம் கைத்தட்டி ஆரம்பம் பண்ணுங்க. இந்த 2 பைத்தியக்காரங்கள சொன்னான்னு வச்சுக்க. இன்னொருத்தன பைத்தியக்காரங்க. ஏய் கலங்கடா போயிட்டு அநேகமா அந்த கீழ ஏதோ சொல்லுவாங்கடா. கீழடி டவுசர் போட்டு வந்துக்கிறாங்க. அப்ப அவன் யாரு? டேய் நீ தான் பேண்ட் போட்டு வந்துக்கிற. இப்ப டவுசர் பாருங்க. டவுசர் இவன் மட்டும் தான் பேண்ட். சொல்றா வந்து அரிசி போடுறோம். பாஸ்மதி அரிசி, இந்தியன் கேட் பாஸ்மதி அரிசி. இவரு வந்து பிராண்டோட தான் சொல்லுவாரு. இவரு பிராண்ட் ஒன்றும் வரல. கலர் பவுடரே போல. டேய் இரா நீ போடாத, ரொம்ப திதி போயிடும். அப்புறமா டிக்காட் போறா பாறா. டேய் குட்டி போட்டா காரமா நான் போட திதி பாவமா. வந்து செஃப் சோமு, இவர் அவரோட அசிஸ்டன்ட் வந்து மாமு. புளியிருந்து பாறா, புளியாமலே மேல ஆட்டுங்கறான்டா. இது வந்து அரிசி போட்ட பிறகு இந்த லெமன் புளிஞ்சனா தான் அரிசி உடையாம இருக்கும். அப்படின்னு ஒரு சீக்ரெட் இருக்கு. இது வந்து செஃப் சோமோட இன்கிரிடியன்ட். மசாலா சூப் ஊத்தணும் பாத்தியா? டிஸ்கஷன் போகுது. உள்ள போட்டுனா வெச்சுக்க. உள்ள போட்டு என்ன டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா தம் போட்டுனா கரெக்ட்டா இருக்கும். பிரியாணி சரியா வரலன்னு நினைக்கிறேன். அதுதான் டிஸ்கஷன் பண்ணுறாங்க எல்லாம். சீதா பைமா புதுசா செய்யறாங்க. so much. தம் போட்டா முணுகுண்டா சாப்பாடு. தண்ணி மட்டும் மேலே வையா. சைலண்டாக வந்து பாருங்க, சைலண்டாக வந்து இளநீர் பூசுங்கிறான் பிரவீன். இந்த மரத்துலேருந்து வெட்டி பையன் வந்து இறக்கி நிற்கிறாப்புல.
டேய் தம் போடுறது விட்டு வந்துட்டு நான் நம்ம பரவாயில்ல போய் தம் போடு முதல்ல தம் போடு டேய் ஒண்ணு குறா இல்லடா தப்பனே இதுல பெருசா இருக்கிறத பாத்துட்டான் அது வேணான்ட்டு போயினுக்கறான் யோ என்னயா யோ ஏய் சோரே வேகதடா தம் போடுடா போறா தேங்காய் சாப்பிடணும் தெரியா வெக்கமா இல்ல பாருங்க அச்சி தள்ளுங்கிறாங்க. இங்க பாருங்க கெத்து குச்சு குச்சுன்னு பேசுறான் ராகுல். செலுத்து மோடா என்ன செய்றீங்க? பிரியாணி எப்படி கண்டுபிடிச்சா? நான் என்னடா செய்றீங்க? பிரியாணி. நீ என்ன சொன்ன? பிரியாணி. ஏன்டா என்னடா செய்றீங்க அவங்க கேட்டாங்க. நீ மோடே வந்து மச்சான் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டியா? என்ன செய்றீங்க? நான் பிரியாணி. அவனுக்கு எப்படி தெரியும் கேட்டா நம்ம பிரியாணி செய்யுது. சாப்பாடு அடிச்சு விட்டாங்க. யாரா இவன்? யோ இருடா சாப்பிட்டு வரேன். வளர்றான். வந்து தம் போட்டாச்சு, அடுப்பேரி போட்டாச்சு, கத்திரிக்காய் கட் பண்ணுறான். இவனும் வந்து சைட் டிஷ்க்கு மட்டும் ரெடி பண்ணுறான். தயிரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டோம்னா கட்டிக்கிட்டே வந்துடும். இந்த மாதிரி கொனையில் கொஞ்சோண்டு கட் பண்ணி வாங்கிட்டு புஷ்ஷு இப்படி அடிச்சோன்னா இல்லை இப்போ எப்படி வருது பேஸ்ட் மாதிரி வருது வேறு. என்ன பண்ணலாம்? வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்றவங்க. அங்க பாருங்க அஜித் தகான் யாருன்னா இப்போ வந்து இலையா இருக்க போறான். பெரிய இலை வந்துச்சு இங்க பாருங்க. அது வாங்குங்க. இல்ல அப்படி வாங்க. பாஸ்மதி அரிசி போட்டோ எடுக்காதடா. அப்படியா? ஓகேவா? என்னடா சொல்லியா டக்குன்னு? இதான் எதிர்பார்த்தேன் நான். அருமையா பண்ணிக்கலாம்ல. இதான் எதிர்பார்த்தேன். இன்னும் ஒண்ணு தலைவனால சாப்பிட முடியாது. இதனாலே நான் சாப்பிடலான்னு ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் பாருங்க. அங்க பாருங்க கறி கறி செத்தா ப்ரோ ஒரு குட்டி யோ ரைடு வந்துருங்க போலாம். ரைடு போலாம். வாதி ரைடு வாதி ரைடு பார்த்தீங்கன்னா பச்சடி முட்டை அப்படியே லெஃப்டில் வந்தீங்கன்னா பிரியாணி. வந்து லேட்டாக வந்துக்கிறாப்புல. லேட்டாக வந்து சாப்பிடுறாப்புல. எப்படி இருக்குது?